ஓம் சித்தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிறைய பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, மீன் வளர்ப்பாங்க. ஆனா சில பேர் வந்து இத ஹாபியா எடுத்துப்பாங்க. எனக்கு இது புடிக்குங்க மீன் வளர்க்கறதுக்கு. கலர் கலரா அழகா துருதுருன்னு போகுது இல்லங்க. அது புடிக்கும். அதெல்லாம் வந்து நாங்களும் சின்ன வயசுல தொட்டியெல்லாம் வளர்த்து நானும் அண்ணனும் நெறைய மீனெல்லாம் புடிப்போம். இப்டி கையிலலாம் புடிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் அழகழகா இது 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 வந்து ஏஞ்சல் ஃபிஷ், இது கோல்டன் ஃபிஷ், இது ஏதோ ஃபைட்டரு இந்த மாதிரி ஏதேதோ பேர் சொல்லுவான் அண்ணா அப்போலாம். ஸோ அந்த மாதிரி மீன் வளர்க்குறது ஒரு ஹாபியா இருக்கு. பட் நீங்க சீன மக்கள் பார்த்தீங்கன்னா, கம்பல்சரியா எல்லார் வீட்லயும் மோஸ்ட்லி புத்திசம் ஃபாலோ பண்றவங்க, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல ஒரு குட்டி மீன் தொட்டி அட்லீஸ்ட் ஒரு பவுல்லயாவது உருண்டையா ஒரு பவுல்ல 2 தங்க மீன், கோல்டன் ஃபிஷ்ஷாவது வச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா. நெறைய பேர் ஆஃபீஸ்லயே குட்டியா ஒரு உருண்டையா ஒரு பவுல் வச்சு அதுல 2 மீனையும் வளர்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மீன் வளர்ப்பு எதுக்கு வளர்க்குறாங்க அப்படின்னா, மீன் என்னத்த சொல்லுது? மீன் ஒண்ணு துருதுருன்னு இருக்கு. ஸோ சோம்பல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு இருக்காது. மீன் எப்பவும் பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு இடத்துல இருக்கும். ஆனா நீந்திக்கிட்டே இருக்கும். ஆனா தூங்கன்னு அது போய் ரெஸ்ட் எடுக்குது. மாடுலாம் தூங்குதுல்ல, அந்த மாரிலாம் தூங்குதுன்னா, தூங்கவே தூங்காது. அது பாட்டு இந்த பக்கம், அந்த பக்கம் ஓடிட்டே இருக்கும். அது பார்த்தாலே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ சுறுசுறுன்னு இருக்கும் இல்லையா? அந்த மாரி சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது. நம்ம மனதுக்குள்ள அந்த விஷயத்தை சைக்கோ சிம்பாலஜின்னா நம்ம பார்த்துருக்கோம். சைக்கோ சிம்பாலஜின்னா என்ன? ஆழ் மனதுல அது போய் பதிஞ்சு, அந்த சின்னம் போய் பதிஞ்சு, நமக்கு என்ன தேவையோ அத அதற்கான விஷயங்களை நம்மள செய்ய வச்சு, அது நம்மளுடைய இலக்கை அடைய வைக்கக்கூடியது தான் சைக்கோ சிம்பாலஜி. இத தமிழ்ல வந்து தாந்திரிக சின்னங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்த மீன் சின்னம் வந்து ரொம்ப 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 எல்லாருக்குமே எல்லா மாநிலத்தவர்களும், எல்லா மதத்தவர்களும், எல்லா இனத்தவர்களும் ஆ ஏற்றுக்கொண்டு பிராக்டிஸ் அதாவது நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வந்த ஒரு விஷயமாகும். சிறு குழந்தையிலிருந்து பெரியவங்கள் வரைக்கும் மீன் வளர்ப்புங்கிறது ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பாங்க வீட்ல. இதுல பல நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் வந்து நெகட்டிவ் அதாவது எதிர்மறை ஆற்றலை அண்ட விடாது அந்த வீட்டுக்குள்ள. நீங்க மீன் வளர்த்தீங்கன்னா. அப்படியும் அதையும் மீறி வந்தா, அது தான் ஏத்துக்கிட்டு தன்னைத்தானே தியாகம் செஞ்சிருமாம். தற்கொலை மாதிரி தன்னைத்தானே தியாகம் செஞ்சு அந்த வீட்ல இருக்க நபர்களை காப்பாற்றும். அதே மாரி மீன வந்து ஒரு வீட்ல வச்சிருந்தாங்கன்னா, பணவரவு அதிகரிக்கும். பணவரவு அதிகரிக்கும்போது, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான விஷயங்களும் நடந்துரும். இல்லையா? இப்போ மீன் வளர்த்தா தான் அப்படின்னா, இல்லங்க எனக்கு வந்து ஆஃபீஸ் அந்த மீன் ஞாபகமா அந்த தண்ணி மாத்தணும், அதுக்கு சாப்பாடு போடணும். இதெல்லாம் என்னால முடியாது. இல்ல எங்க வீட்ல சின்ன நாய்க்குட்டி வச்சிருக்கோம். அது போய் மீன போய் எதா பண்ணிடும். பூனைக்குட்டி வச்சிருக்கேன். அந்த மீன் எதா பண்ணிடும் அப்படிங்கிறவங்க, நீங்க இந்த சைக்கோ சிம்பாலஜி மெத்தடா இந்த மீன நைட்டு இந்த மீன் பிக்சர் இருந்தாலும் சரி, இல்ல இந்த மீனோட வீடியோ ஜஸ்ட் அந்த மீன் போற மாதிரி ஒரு வீடியோஸ் ஏதாவது இருந்தா, அத பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அதற்கான ம விஷயங்கள் உங்க ஆழ்மனதில போய் நீங்க அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சு, உங்களுக்கும் அதற்கான வேலைகளுக்கான வாய்ப்புகளை அது கொண்டு வந்து குடுக்கும். அதான் மீன் சின்னம். தடைகளை அகற்றும். இந்த மீன் வந்து என்னன்னா, எப்படி மீன் தன் பார்வையாலேயே குழந்தைகளை குட்டி குட்டி மீன பொரிக்குமோ, அதே மாதிரி பெண்கள் பெண்களுக்கு ரொம்ப சிறந்தது. தன்னுடைய குடும்ப வாழ்க்கை நல்ல இனிமையா இருக்கிறதுக்கும், மனதை அமைதிப்படுத்துறதுக்கும் இந்த மீன் பெரும் அளவுல உதவும். இந்த மீன் வந்து சுறுசுறுப்பை குடுக்கறதுங்கிறதுனால, பெட்ரூம்ல படமா இருந்ததுன்னா மாட்ட வேண்டாம். அதனால இந்த சுறுசுறுப்பு பெட்ரூம் வந்து உறங்க, ரெஸ்ட் எடுக்க, ஓய்வெடுக்கும் அறை இல்லையா? அதனால நீங்க வந்து ஹால்ல, லிவிங் ரூம்ல, இல்ல வராண்டால அந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாமே தவிர, பெட்ரூம்ல வேண்டாம். சப்போஸ் பிக்சரா ஒரு படமா நீங்க மாட்டணும் அப்டின்னா. இல்ல நான் ஃபோன்லயே பார்த்துக்கிறேங்க. இல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அத பார்த்துக்கலாம். ஆனா சைக்கோ சிம்பாலஜி படம் நீங்க நீங்க வந்து ஒரு சைக்கோ சிம்பாலஜி பிக்சர நீங்க பார்த்துட்டு உடனே தூங்கிடணும். அது பார்த்த உடனே அதுக்கப்புறம் தான் நான் பாத்ரூம் போவேன். அதுக்கப்புறம் தான் நான் பல்லு விளக்குவேன். அதுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன்னா இல்ல. முதல்ல நீங்க என்னென்னலாம் உங்க நைட் ரொட்டீனோ அ கிரீம் போட்டுக்கிறதா, இல்ல ரெஸ்ட் ரூம்ல குளிக்கிறதா, இல்ல அ பல் விளக்குறது, படுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு படுக்க போம்போது பெட்ல படுப்பீங்க இல்லையா? அப்போ இந்த சின்னத்த ஒரு 10 டூ 15 நிமிஷம் பார்த்துட்டு கண்ண மூடி அப்படியே தூங்கிடணும். இது இரவுல செஞ்சா ரொம்ப சிறப்பு. இல்ல நான் வந்து இரவுல மறந்து போயிடுறேங்க. எனக்கு பசங்கள தூங்கி வைக்கிறதுக்கு டைம் இருக்கு. பசங்கள தூங்க வச்சுட்டு நானும் அப்படியே தூங்கிடுறேன். என்னால முடியலன்னு நினைக்கிறவங்க, பகல் டைம்ல
இத 10 டூ 15 நிமிஷம் பார்த்துட்டு, ஒரு 10 நிமிஷம் இல்ல 1/2 மணி நேரம் கண்ண மூடி அப்படியே தூங்கிடணும். இல்ல ரெஸ்ட் எடுக்கணும். கண்ண மூடி. அது ஆழ்மனதுக்கு அப்படியே ரெஸ்ட் குடுத்து, இந்த சின்னத்தின் இது பிரதிபிம்பமா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கோல்ஸ நிறைவேத்தணும். இது ஆதி காலத்துலேருந்து இந்த பழக்கம் இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸ், ஆஃப்ரிக்கன்ஸ், சைனீஸ் பீப்பிள், புத்திஸ்ட், ஜெயின் பீப்பிள் இவங்க எல்லாமே கூட இந்த மீன் சின்னத்த தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துட்டு வந்திருக்காங்க. பழங்காலத்து சிற்பங்கள்ல சும்மா மீன் ஒரு இடத்துல மீன் இருக்கும். தூண்ல மீன் இருக்கும். கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா, மீன செதுக்கி வச்சிருப்பாங்க. நெறைய அந்த காலத்து மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் அவங்கலாம் வந்து கொடியிலேயே கூட வச்சிருந்திருக்காங்க. இல்ல? ஸோ அந்த மாதிரி மீன் சின்னம் வந்து அப்படி ஒரு அ ஆ தொன்று தொட்டு நம்ம வாழ்க்கையில அந்த காலத்துலேருந்து இருக்குது இந்த மீன் சின்னம். இந்த மீன் சின்னத்தை பயன்படுத்திக்கலாம். நல்ல பணவரவு, பாதுகாப்பு, சுறுசுறுப்பு, ஆம், நம்ம மூளை நல்லா வேலை செய்யக்கூடியது. அதெல்லாம் கூட இந்த மீன் சின்னம் பண்ணும். பகல்ல யூஸ் பண்றவங்க பார்த்துட்டு ஒரு 10, 15 நிமிஷம் இல்ல ஒரு 1/2 மணி நேரம் கண்ண மூடி ஓய்வு எடுத்த பிறகு நீங்க ரெகுலர் ஒர்க் பண்ணலாம்.